Get ready and learn easy. Welcome to Max channel. Don't forget to like and subscribe. Exercise 2.3 second question என்ன கேட்டிருக்காங்கன்னா if x is congruent to 13 modulo 17 then 7x minus 3 is congruent to which number modulo of 17 சொல்லி கேட்குறாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன x is congruent to அப்படிங்கிறாங்க. அப்போனா x congruent ஓகேங்களா congruent to 13 கொடுத்துட்டாங்க. மாடுலோ 7 அப்போனா மாடுலோ 7 எழுதணும். இது ஒன்று. தென் அப்படின்னா 7x minus 3 is congruent கொடுத்துட்டாங்க. to which நம்பர்னா என்னன்னு தெரியாது, அந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். மாடுலோ 17 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலோ 17 தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த கான்கிரண்ட் என்னன்னு ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x is congruent to 13 மாடுலோ 17 இதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். அண்ட் தென் இப்போ இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7x minus 3 is congruent to which number, எந்த நம்பர்னு கேட்குறாங்க. அதை வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பின்னு எடுக்கிறேன். let us take that number is p. மாடுலோ 17 சொல்லியிருக்காங்க. ஸோ மாடல் of 17. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். எக்ஸில் இருந்து இந்த கான்கிரியன்ஸை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுனா ரிமூவ் பண்ணும்போது இது -13 ஆகிடும், ஈக்குவல் டு மோட் 17 கிடைக்கும். அண்ட் தென் இப்போ x - 13 மோட் 17 இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா மோட் 17 நம்ம ரிமூவ் பண்ணும்போது 17 into n is some values of integer. இப்போ இந்த x - 13ன்றது ஒரு நம்பர், அந்த நம்பர் 17னால நமக்கு டிவைட் ஆகணும். அப்போனா இங்கே என்ன போடலாம் நம்ம வந்து பார்க்கணும். இந்த 13 விட பெரிய நம்பராக தான் இருக்கணும். ஸோ நம்ம 30 போட்டோம்னா என்ன கிடைக்குது, 30 - 13 நம்ம போட்டோம்னா -3 is 7, அகைன் 2 - 1 17. இப்போ இங்கே 17 இருக்குது, 17. ஸோ ரெண்டுமே டிவைட் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் வந்து நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இந்த மைனஸ் இருந்து இந்த இடத்துல ஒரு நம்பர் இருந்ததுன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர் நம்ம இந்த நம்பரை விட அதிகமாக போட்டால் தான் நம்ம மைனஸ் பண்ண முடியும். ஸோ 13க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 14, 15, 16, 17 நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம். ஸோ 30 நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, ஸோ எக்ஸுக்கு வந்து 30 போடும்போது 13 மைனஸ் ஆகிட்டு 17 கிடைக்குது. அப்போ அந்த 17 வந்து நமக்கு இது பண்ணிட்டோம். ஓகேங்களா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ 30 இந்த 30 போட்டாச்சு, -13 என்ன கிடைக்குதுன்னா 17. இந்த 17 இஸ் டிவிசிபிள் பை 17னால அது டிவிசிபிள் ஆகும். மோட் 17னா என்னன்னா இந்த நம்பர் இந்த 17னால டிவைட் பண்ணணும் அப்படின்றது தான் கான்செப்ட். நமக்கு இப்போ எக்ஸோடைய வேல்யூ 30 கண்டுபிடிச்சாச்சு. சப்ஸ்டிடியூட் இங்கே நெக்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வருவோம். இங்கே நம்ம எக்ஸ்க்கு வேல்யூ போட்டோம்னா எல்லாமே வந்துடும், பி மட்டும் நிற்கும். அப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. to which number, congruent of to which number கேட்டிருக்காங்க. ஸோ சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 இன் ஈக்குவேஷன் 2ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 7 into எக்ஸ்க்கு 30 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், -3 congruence p mode 17. இப்போ 70 into 30 வந்து 210 minus 3 congruence p mode of 17 எழுதலாம். நெக்ஸ்ட் 210ல இருந்து 3 போச்சுன்னா 207. இப்போ இங்கே கான்கிரியன்ஸை ரிமூவ் பண்ணி இந்த p எந்த சைடு கொண்டு வரும்போது -p மோட் 17 நம்ம ரிமூவ் பண்ணோம்னா 17n அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இங்கே என்னன்னா இந்த 207ல இருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டு ஒரு நம்பர் கிடைக்கும், அந்த நம்பர் 17னால நமக்கு டிவைட் ஆகணும். 17னால டிவைட் ஆகணும் அப்படின்னா இப்போ 207லேருந்து நம்ம ஒரு நம்பரை மைனஸ் பண்ணுறோம், என்ன ஆகும், 207 விட கம்மியாக தான் நமக்கு போடணும், கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும் 207 விட. ஸோ இப்போ என்னன்னா இந்த மாதிரி மைனஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் 207 எடுத்து 17னால டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 17 1s are 17, ரிமைனிங் 3 கிடைக்கும். அதனால் நமக்கு 7 2s are 14. அப்போ இங்கே 4 முடிகிற நம்பர் இருந்ததுன்னா நமக்கு டிவிசிபிளாக தான் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ என்னன்னா இங்கே வந்து 7 இருக்கிற இடத்துல 4 வரணும் அப்படின்னா இதை 3 மைனஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க, 204 கிடைக்கும். அப்போ 204 17னால டிவைட் பண்ணுங்கள். 17 into 1 is 17, ரிமைனிங் 3 கிடைக்கும். இந்த 4 இருக்கும். 17 2s are
34 0 ஆகிடுச்சு. ஓகே, அப்போ இங்கே எங்களுக்கு வந்து 204 ஓவராலாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த 207 இருந்து நம்ம 3யை மைனஸ் பண்ணலாம். அப்போ 3 மைனஸ் பண்ணும்போது பிக்கு வந்து நமக்கு 3 நம்ம போடும்போது 207 மைனஸ் 3 அப்படின்னா 204 கிடைக்கும். இந்த 204 இந்த 17ஆல் டிவிசிபிள் ஆகுது. அப்போ இங்கே வந்து P is equal to 3. ஹென்ஸ் அப்போ 207 மைனஸ் 3ன்னு கிடைக்கிறது என்னன்னா 204. இந்த 204 இஸ் divisible by 17. Finalized answer. That's it. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.